ஃப்ரெண்ட், இன்று சனிக்கிழமை. உணவே மருந்து. உணவே மருந்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மிக மிக ஆரோக்கியமான ஒரு பொடி. இந்த பொடி எவ்வளோ ஆரோக்கியமானது அப்படின்னு உங்களுக்கு நான் செஞ்சுக்கிட்டே சொல்றேன். வெறும் பாத்திரம். இந்த பாத்திரத்தில் இதை பாருங்க, தண்ணி கொஞ்சம் இருக்கு. இந்த தண்ணி கொஞ்சம் வத்துட்டோம். எண்ணெய்லாம் விட வேண்டாம். எண்ணெய் விடாமல் நம்ம வறுக்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு அரை டீஸ்பூன் கருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன ஸ்பூன் கொத்தமல்லி. அவ்வளோதான். இதை வெறும் பாத்திரத்தில் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன இதெல்லாம் போடுறீங்களே எதுக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. சொல்கிறேன், இருங்க, கேளுங்க. உணவே மருந்து இல்லையா? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டே எது மருந்தா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. என்ன சாப்பிட போறோம் அப்படின்னா, ஆளி விதையும் கொள்ளும் வைத்து பொடி. ஆளி விதையில என்ன இருக்கு, கொள்ளுல என்ன இருக்கு, அதுக்கு ஈடான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நல்ல பாத்திரம் கனமான ஒரு பாத்திரமா இருக்கணும். நல்ல கனமான பாத்திரமா இருக்கணும். அப்பதான் கருகாம இருக்கும். நல்ல வாசனை வந்துருச்சு. ஆனால் என்னாச்சு அப்படின்னா, என்னடா ஸ்டவ் ஆஃப் ஆகலை. என்னாச்சு அப்படின்னா, மிளகாய் இன்னும் வரப்படலை. மற்றதெல்லாம் வரப்பட்டுருச்சு. அடுத்து ஓகே, பரவாயில்ல. அடுத்த வறக்க போகிறதுல நம்ம மிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன டம்ளர் இருக்குல்ல, இந்த அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெயிட் போட்டு காய்கறி கடைக்கு போகும்போது அல்லது மளிகை கடைக்கு போகும்போது உங்கள் வீட்டில் இருக்க இது போல் ஒரு டம்ளரில் அதை எடுத்து அளந்துட்டு போய் எவ்வளவு அப்படின்னு நீங்கள் அளந்துட்டு வரலாம். இந்த டம்ளரில் நான் எது அளந்தாலும் பார்த்துட்டு 50 கிராம் கருப்பு உளுந்து. இந்த 50 கிராம் கருப்பு உளுந்து போடும்போது அந்த மிளகாய் சரியாக வரப்படலை. அதையும் சேர்த்து போட்டுருங்க. போட்டுட்டு அதை வறுத்துருங்க. இந்த உளுந்து, அதுவும் கருப்பு உளுந்துல அவ்வளவு நன்மைகள் இருக்கு. அதாவது வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்குல்ல, அந்த பொண்ணுங்களுக்கு, நல்ல குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு, கர்ப்பப்பை இருக்கக்கூடிய பெண்களுக்கு, இப்போ எனக்கு தான் கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. இது கர்ப்பப்பை சார்ந்து நிறைய பலன்களை கொடுக்கும் இந்த உளுந்து. உளுந்துல நிறைய நம்ம களி செய்யலாம். நிறைய வெரைட்டி இருக்கு. அதில் இப்போ நம்ம இந்த பொடியில் சேர்த்துக்கிறோம். இது பாதி வரப்பட்டுருச்சு. இந்த கைப்பிடி வச்ச சட்டி வாங்கினீங்கன்னா இதுதான் ஒரு நல்லது. கரண்டி வச்சு கிண்டவே வேண்டாம். இப்படி நீங்கனாலே நல்லா பிரட்டிக்கிட்டு வந்துடும். இந்த டம்ளரால் திரும்ப ஒரு 50 கிராம் பாதி கொள்ளுது வரப்பட்ட பிறகு கொள்ளு சேர்த்துருங்க. கொள்ளு சேர்த்துட்டு வரங்க. கொள்ளுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, பசிக்கவே பசிக்காது. இந்த நாளில், இந்த மழை நாள், பனி நாள், குளிர் நாள், இதுலலாம் உங்களுக்கு அதிகமாக பசி எடுக்காது. இந்த கொள்ளு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பசி எடுக்கும். கொள்ளு அவ்வளவு சத்தான ஒரு உணவு. கொள்ளை குதிரைக்கு தீனியாக கொடுத்தாங்க. அவ்வளவு ஒரு சத்து நிறைந்த உணவு. இதை நீங்கள் இது மாதிரி பொடி அல்லது துவையல் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா டெய்லி சாப்பிடலாம். இந்த கொள்ளை ஊற வச்சு கொள்ளு சுண்டல் செய்யறது அல்லது கொள்ளு கஞ்சி குடிக்கிறது, அப்படி குடிச்சிங்க அப்படின்னா ஒரு வேளைக்கு நீங்கள் 100 கிராம் கொள்ளு எடுத்து கஞ்சி செஞ்சு குடிச்சிட்டிங்க அல்லது சுண்டல் செஞ்சு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா 3 நாள் குறைச்சலாம். நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்களோ இல்லையா, கண்டிப்பாக வாக்கிங் போகணும். ஒரு 3 மணி நேரமாவது வாக்கிங் போகணும். 100 கொள்ளு நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா. அப்படி இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. அவ்வளவு சத்து நிறைந்த ஒரு உணவு அது. நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்குது பாருங்க. இப்படி வெடிக்கிற சத்தம் கேட்கும்போது திரும்ப ஒரு 50 கிராம் ஆளி விதை. ஆளி விதை எப்படி இருக்கும்னு காட்டிடவா? பாருங்க, இது மாதிரி இருக்கும். நல்ல படப்படன்னு வெடிக்குது. ஆளி விதை ஏன்னா ரொம்ப சூட்டில் போடக்கூடாது. ஆளி விதை இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆளி விதை ரொம்ப ரொம்ப சூட்டில் வறுபடக்கூடாது. நல்ல சத்தம் கேட்குது பாருங்க. அவ்வளோதான். இதுக்கு தேவையான கல் உப்பையும் இதில் போட்டுக்கோங்க. இவ்வளோ உப்பு போதும். இது நீங்கள் ஒரு 4 பேர் நிறைந்த குடும்பத்துக்கு டெய்லி இட்லிக்கு போட்டிங்க அப்படின்னா கூட 10 நாளைக்கு வரும். ஐயோ, கொஞ்சோண்டு கீழே கொட்டிட்டு அடுப்பு. அதனால தான் நான் சுத்தமாக வச்சுருப்பேன் எப்போவுமே. இது போல் 1-2 கொட்டுச்சுன்னா எனக்கு தாங்காது. அதனால் எப்போவுமே சுத்தமாக வச்சுருப்பேன். கொட்டுச்சுன்னா அப்படியே எடுத்து அதில் திருப்பி போட்டுக்கலான்னு. இதை ஆற வச்சுட்டு நம்ம பொடி இடிக்கணும்.
இந்த ஆளி விதைக்காக கிண்டிக்கிட்டே இருக்கேன். ஆளி விதையில் என்ன இருக்குது அப்படின்னா லிக்னன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அந்த வேதிப்பொருள் வந்து உடம்புல இருக்க டெத் செல்ஸ் இருக்குல்ல, அந்த டெத் செல்ஸ் எல்லாம் அது சரி பண்ணிடுமா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வறுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆக டெத்து செல்ஸ்லாம் வெளியில் வந்துருச்சுன்னா பெரும்பாலும் புற்றுநோய் வராது நமக்கு. அதுதான். அப்புறம் ALA அப்படின்னு ஒரு சத்து இருக்குது. இது வந்து இந்த ஆளி விதையில் தான் இருக்குது. அது இல்லாமல் கருப்பு எல்லில் இருக்குது. இது ரெண்டுலேயும் இருக்குது. omega-3 omega-6 இதெல்லாம் இருக்குது. நார்ச்சத்து, புரதச்சத்து, காப்பர் சத்து இதெல்லாமே இந்த ஆளி விதையில் இருக்குது. கொள்ளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின் சத்துக்கள் கொள்ளில் இருக்குது. இப்போ ஆளி விதையும் கொள்ளு, உளுந்து எல்லாமே இதில் சேர்ந்து இருக்கு. அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் இருக்கிறதுனால கொத்தமல்லி, மிளகு நம்ம ஒரு 5 மிளகா தான் போட்டிருக்கோம் பாருங்க. மிளகு வந்து எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா வறுத்து வச்சிருக்கோம்ல, முன்னாடி எடுத்துட்டோம் பாருங்க மிளகு. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நல்ல செரிமானத்திற்காக அதை போட்டிருக்கோம். இது ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கு அடுத்து நம்ம பொடியாக இதை இடிச்சிடலாம். இதில் உங்களுக்குலாம் கருவேப்பிலை பிடிக்கும் அப்படின்னா காஞ்ச கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் இதில் கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். இது வந்து இனுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதோ பாருங்க, இது மாதிரி ஒரு 8 இனுக்கு கருவேப்பிலை இதில் நல்ல கழுவிட்டு நிழலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை மட்டும் தனியாக தான் வறுக்கணும், ஏன்னா அது கருகி போயிடும். அதனால் இப்போது சொன்னோம்ல ஆளி விதை. இந்த ஆளி விதையில் லிக்னன் ஒரு சத்து இருக்குது. அது வந்து டெத்து செல்ஸ் எல்லாம் வெளியில் அனுப்புறதுனால புற்றுநோயிலிருந்து காப்பாற்றிக்கலாம். ஏஎல்னு ஒரு சத்து இருக்குது. நார் சத்து, புரதச்சத்து எல்லாமே இருக்குது. இது இந்த பொடியை நீங்கள் சாப்பிடும்போது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளும் நல்லா பலப்படும். தலையில் நல்ல தலைமுடி வளரும். ஃபஸ்ட்டு அது கருப்பாகவும் ஆகும். அது நமக்கு சிறந்த ஒரு மருந்து. இது அவ்வளோ சத்துக்கள் நிறைந்தது. தினம் நீங்கள் இதை நல்லெண்ணெய் விட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். அவ்வளோ நல்லது தான் அது உங்களுக்கு. இதில் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா எள்ளு 100 கிராம் ஆளி விதையில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 100 கிராம் எள்ளுலேயும் இருக்குது. கலர் கொஞ்சம் மாறுறதுக்குள்ளே கொட்டிடுவோம். அதுலேயே 100 கிராம் ஆளி விதையில் என்ன இருக்கோ அதுவே 100 கிராம் எள்ளுலேயும் இருக்குது. அதனால எள்ளு சாப்பிட்றதும் ஆளி விதை சாப்பிட்றதும் எல்லாம் ஒன்று தான். அப்புறம் விலையிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். 1 கிலோ ஒரு 160 ரூபாயிலேருந்து 100-200 ரூபாய்க்குள்ளே தான் ஆளி விதை இருக்குது. அதே மாதிரியே எள்ளும் அதே விலை தான். விலையும் 2 ஈக்குவல் தான். நீங்கள் எல்லா மளிகை கடையிலுமே கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் ஆளி விதை. எள்ளு, ஆளி விதை எது நீங்கள் வாங்கிட்டு தினம் ஆனால் சேர்க்கணும். ஒன்று ஆளி விதை சேர்த்துருக்கணும் அல்லது எள்ளு சேர்த்துருக்கணும். மதிய சாப்பாட்டிலையாவது சேர்த்துக்கணும். நான் காலை சாப்பாட்டில் இட்லி தோசை வைக்கிறதில்ல. அதனால நான் டே 1 டே 2ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காது. இதை மதிய சாப்பாட்லேயும் இரவு சாப்பாட்லேயும் இது நிச்சயமாக நான் தொடர்ந்து சேர்த்துப்பேன். நான் என்னுடைய எல்லா சாப்பாட்டு உணவு முறைகளும் மருந்தும் சேர்ந்தே இருக்கிறதுனால தான் இத்தனை வயசுக்கும் எந்த மாத்திரை மருந்தும் சாப்பிடாம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன். என் குடும்பத்திலேயே எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதே கிடையாது. சின்ன நோய்கள் ஏதாவது வந்தால் கூட கை வைத்தியமாக தான் செஞ்சுருவேன் நான். இதெல்லாம் எனக்கு எங்கள் பாட்டி கொடுத்த கிஃப்ட்டு. இதே மாதிரி உணவே மருந்தே அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் இது போல் வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன். அதை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நட்புக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும். அது பலன் தரும். அடுத்தடுத்து திங்கள், செவ்வாய், புதன் இதெல்லாமும் வேறு இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். அதாவது உச்சந்தலையே உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன உடற்பயிற்சி தேவைப்படுது அப்படிங்கிறது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். உடல் ஆரோக்கியம் பெறுவோம், நலம் பெறுவோம். அருள் இதெல்லாம் உண்மையா அப்படின்னா நான் அனுபவித்து எனக்கு பயன் தந்த செய்திகளை மட்டும்தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன்.